அண்மை செய்தி. சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது அமைச்சரின் பரிந்துரையோ இருந்தால் மட்டுமே அரசு பேருந்து விடப்படும் என்ற தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் வட்டார போக்குவரத்து அலுவலர் வழியாக தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜசேகர் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ராஜசேகர், இந்த விவகாரத்தினுடைய முழு விவரம் என்ன? தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக பெறப்பட்ட தகவல்கள் என்ன? காயத்ரி, திருவாரூர் மாவட்டம் அலிவலம் ஊராட்சிக்கு உட்பட்ட கருப்பூர் என்கிற கிராமத்துல கடந்த 75 ஆண்டுகளாக பேருந்து வசதி இல்லை என அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் பல முறை மாவட்ட நிர்வாகத்திடமும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களிடமும் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் இருந்து வருகிறார்கள். இதே நேரத்துல இந்த பகுதிக்கு அருகாமையில் 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அலிவலம் பகுதி வழியாகவோ அல்லது திருவாரூர் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலை வழியாகவோ மட்டுமே பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இவர்கள் பேருந்துக்கு செல்ல வேண்டும் என்றால் இங்கிருந்து 2 கிலோமீட்டர் தூரம் சென்றுதான் ஆண்டிப்பாளையம் பகுதியிலோ அல்லது அலிவலம் பகுதியிலோ பேருந்து ஏற வேண்டிய சூழல் இருப்பதாக இந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்காங்க. இது குறித்து பல முறை புகார் தெரிவித்து நடவடிக்கை எடுக்காததால் இந்த பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமரன் என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பல கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். அதில் முக்கியமாக ஒரு கேள்வி வைத்திருக்கிறார். புதிய வழித்தடத்தில் பேருந்து இயக்க வேண்டும் என்றால் ஊராட்சி மன்ற தலைவரிடமோ அல்லது சட்டமன்ற உறுப்பினரிடமோ பரிந்துரை கடிதம் பெற வேண்டுமா என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதற்கு வட்டார போக்குவரத்து அலுவலர் என்ன பதில் சொல்லியிருக்கிறார் என்றால், ஒரு புதிய வழித்தடத்தில் அரசு பேருந்து இயக்க வேண்டும் என்றால் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அந்த துறையின் சார்ந்த அமைச்சர் ஆகியோர்கிட்ட பரிந்துரை கடிதம் பெறப்பட வேண்டும். அப்படி பற்றால் மட்டுமே அந்த பகுதியில் புதிய பேருந்து இயக்க முடியும் என்ற பதிலை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்டிருக்கிறது. இதைதான் தற்பொழுது நம்ம நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி பிரத்யேகமாக ஒளிபரப்பி வருகிறோம். குறிப்பாக அந்த கிராம மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, சம்பந்தப்பட்ட அமைச்சரோ அல்லது ஒரு எம்எல்ஏவோ சொன்னால் மட்டுமே பேருந்து இயக்கப்படும் என்றால் இது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சியரும் புகார் கொடுக்கப்பட்ட கிராமத்தில் நேரடியாக சென்று ஆய்வு செய்து அந்த மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டுமே தவிர துறை சார்ந்த அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் பரிந்துரை கடிதம் என்பது ஏற்கத்தக்கதல்ல என அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் வேதனையுடன் தெரிவிச்சிருக்காங்க. காயத்ரி, ராஜசேகர், இப்போ இந்த விவகாரம் தொடர்பாக போக்குவரத்து துறையிடம் நம்மால தொடர்பு கொண்டு கேட்க முடிந்ததா? கண்டிப்பாக காயத்ரி, இது சம்பந்தமாக நேரடியாகவே அந்த வட்டார போக்குவரத்து அலுவலரை தொடர்பு கொள்வதற்காக நம்ம தொலைபேசியிலும் தொடர்பு கொண்டோம். நேரடியாக சென்று பார்த்தோம். அவர் அங்கு இல்லாத காரணத்தினால் இது குறித்து விளக்கம் பெற முடியவில்லை. அதே நேரத்தில் இது குறித்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? காரணம் என்னவென்றால், ஏற்கனவே இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பல முறை நாங்கள் புகார் தெரிவித்திருந்தோம். அதில் எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினாலே தற்பொழுது நாங்கள் இந்த மாதிரி இதே போன்ற சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகையால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய கோரிக்கையை அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் வச்சிருக்காங்க. காயத்ரி, நன்றி ராஜசேகர், விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக.